சில கதையோட தலைப்புகளே வந்து வித்தியாசமா இருக்கே! அப்படி என்ன இருக்கும் இந்த கதையில அப்படின்னு வாசிக்க வைக்கும். அப்படி வாசிச்ச ஒரு கதை தான் இந்த "செம்பு நீர் பூ" அப்படிங்கிற கதை. செம்புல தண்ணீர், தண்ணீர்ல பூ. இதுதான் தலைப்பு. செம்பு செம்பு நெறைய தண்ணி இருக்குங்க. அப்படி தண்ணி இருக்கக்கூடிய அந்த செம்புல பூ. "செம்பு நீர் பூ" அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறாரு நர்சிம். நர்சிம் வந்து மதுரையை சார்ந்தவர். சென்னையில இருக்கிறாங்க. பிரபஞ்சன் வந்து நர்சிம்ம மனித உறவுகளின் நுட்பங்களை மிக நுணுக்கமாக தன்னுடைய எழுத்தில் கொண்டு வரக்கூடிய எழுத்தாளர் அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு. சமீபத்தில் கூட இன்னொரு கதைக்காக நரசிம்ம அவங்களோட பேசினேன். ஒரு நேர்காணல் நடத்தினேன். பேசினேன். பேசின பிறகு தான் இந்த கதையை வந்து வாசித்தேன். "செம்பு நீர்ப்பூ" அப்படிங்கிற கதை. இந்த கதையில் வந்து நாயகி வந்து சுசி. சுசிக்கு வந்து திருமணம் முடிஞ்சு ஒரு கைக்குழந்தை இருக்குது. ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கலாம் அந்த கைக்குழந்தை. சுசியும் அந்த கைக்குழந்தையும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு ஒரு விதமான தனிமை தான் அது. அந்த தாய்க்கு வந்து மற்ற விஷயங்களை பேசுவதற்கு யாரும் கிடையாது. அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குது. குழந்தையும் அவளும் மட்டுமே ஒரு தனிமையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக இதில் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த கதையில் இன்னொருத்தவங்க வர்றாங்க. அவங்க வந்து சுசியோடைய கிளாஸ்மேட். பால்வாடியிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்றா படித்த கிளாஸ்மேட். அந்த பொண்ணோட பேர் வந்து செந்தில் குமாரி. இந்த 2 பேரும் தான் அந்த கதை முழுக்க பயணம் பண்ணுறாங்க. இந்த கதையே வந்து ஒரு வித்தியாசமான பாணியில் தான் அந்த கதையை நரசிம் எழுதியிருக்கிறாரு. என்னன்னா வந்து இது வாசிக்க வேண்டிய ஒரு கதை முதல்ல. இது என்னன்னா சொல்கிறதற்கு அவ்வளவு எளிமையான கதை கிடையாது. என்னன்னா சில விஷயங்களை வந்து அவர் பூடகமாக வர்ணனையில் வார்த்தைப்படுத்துகிறாரு இந்த கதையில். ஸோ அந்த வர்ணனைகளை வாசிக்கும் போது தான் நமக்கு புரிய வரும். அப்படி ஒரு ஸ்டைல் இந்த கதையில் அவர் எழுதியிருக்கிறாரு நரசிம் வந்து. இப்போ வந்து அந்த கைக்குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறது. சுசி அந்த குழந்தைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறா. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு அந்த செந்தில் குமாரி அப்படிங்கிற அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வாடுறதா இருக்குது. இதுதான் இந்த சூழ்நிலையில் அப்படியே கதையை நரசிம் நகர்த்துறாரு. அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மூக்குக்கு பக்கத்தில், அதாவது மூக்கு நுனிக்கு பக்கத்தில் சுசி வந்து அவளுடைய ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்த ஆள்காட்டி விரலுடைய பின்பக்கத்தை நேராக அந்த குழந்தையுடைய மூக்கோட நுனிக்கு நேராக வைக்கிறா. கொஞ்சம் தள்ளி, டச் பண்ணாமல். மூக்கையும் தொற்றக்கூடாது. ஆனால் மூக்கிலிருந்து சுவாசம், அந்த காற்று வருதாங்கிறது தெரிஞ்சுக்கிடணும். அப்படிங்கிறதுக்காக தன்னோட குழந்தையினுடைய அந்த மூக்கின் நுனி பக்கத்தில் அவளுடைய ஆள்காட்டி விரலினுடைய பின்பக்கத்தை எப்படியே வச்சு பார்க்குறா. அப்படி வச்சு பார்க்கும்போது குழந்தை வந்து ரொம்ப மெல்லிசா, அதாவது ஒரு மெல்லிய மூச்சு காற்று குழந்தையினுடைய மூக்கிலிருந்து வெளியில் வருது. அவளுக்கு வந்து காற்று வருதா வரலையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மெலிந்த ரொம்ப கம்மியான மூச்சு காற்று. அதை கையினால் ஃபீல் பண்ண முடியல அவளுக்கு வந்து. இப்போ நம்ம பெரியவங்க நம்ம மூச்சு காற்று வருதான்னு வச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஹீட்டாக அப்படி காற்று வரும். ஆனால் அது வந்து பச்சை குழந்தை. அதனாலேயே வந்து வருதா இல்லையா அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருக்கிறா. அந்த விரலை வச்சிருந்து அப்படியே பார்க்குறா. இது முதல் தடவையாக இல்லை, காலையிலேருந்து இது 3வது தடவையாக அவளுடைய விரலை வந்து அந்த குழந்தையினுடைய மூக்கில் வச்சு பார்க்குறா. இவ்வளோ தூரம் அப்படி இப்படி மெனக்கிட்டு பார்க்கும்போது தான் குழந்தை வந்து சுவாசிக்குது, அதாவது மூச்சு விடுது. அதோட அந்த சின்ன உடலுடைய அந்த மார்பு அப்படியே சுருங்கி விரிகிறத வந்து இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது தான் அவளுக்கே வந்து தெரிய வருது. உறங்கக்கூடிய குழந்தை ஒருவேளை இறந்து போச்சோ அப்படிங்கிறத சோதிக்கிறத வெந்நி போடுவோம்ல, வெந்நி போடும்போது வெந்நி சூடாயிருச்சா அப்படிங்கிறத விரலை விட்டு பார்ப்போம் பாருங்க. அந்த பதம் தெரியும் இல்லையா எவ்வளோ சூடாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி வந்து உறங்கக்கூடிய குழந்தை வந்து இறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இவ அடிக்கடி இந்த சோதனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இது ஒரு வித்தியாசமான செயலாக தான் அவளுக்கு தெரியுது. அவள் நார்மலாக இல்லை, ஒரு இயல்பிலிருந்து விலகி அவள் இப்படி செய்கிற மாதிரி இருக்குது. அதாவது அடுப்பங்கரைக்கு போகிறா, சமையல் அறைக்கு ஒரு வேலையை பார்க்குறா. கொஞ்ச நேரம் அந்த வேலையை பார்த்துட்டு வேகமாக திரும்பி வர்றா. திரும்பி வந்துட்டு குழந்தைய வந்து டெஸ்ட் பண்ணுறா. குழந்தை வந்து மூச்சு விடுதா இல்லையா அப்படின்னு. இந்த செயல்பாடு எதற்காக அப்படின்னா, ஏதோ ஒன்று சம்திங் நிகழ்ந்திருக்கு அப்படி தானே. ஒரு தாக்கத்தை அவள் மனசில் ஒன்று ஏற்படுத்தி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மரணம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் தன்னுடைய குழந்தை வந்து உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறா. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் வந்து தனிமையில் இருக்கிறா. இந்த தனிமை எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவள் கூட யாருமே இல்லை, அவளும் குழந்தையும் மட்டும்தான். ஸோ தனக்கு ஒரே ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கணுமே அப்படிங்கிற மனப்பதட்டம் கூட காரணமாக இருக்கலாம். நான் வாசிக்கும்போது அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கூட அவள் இப்படி நடந்திருக்கலாம். அந்த வித்தியாசமான செய்கை
அதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்படி அவ பரிசோதனை பண்ணுறா, அந்த மூக்கு பக்கத்தில் விரல கொண்டு போகிறா. அப்படி இப்படி இந்த இந்த செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு நினைவுக்கு வருது, ஆமாம் இன்றைக்கி செந்தில்குமாரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னால அப்படின்னு. அதையும் நினச்சி பார்க்குறா. அப்படி நினச்சி பார்த்தோடனே அவளுக்கு வந்து அவளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அற்புதமான அந்த நாட்கள்லாம் வந்து நினைவுக்கு வந்துட்டு போகுது. 2 பேருமே எப்படின்னா வந்து பால்வாடியிலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒட்டி கொண்டு காலத்தை கடந்தவர்கள் அப்படின்னு நரசிம் எழுதுறாரு. இந்த ஈபி போஸ்ட்டில் வந்து அந்த கம்பி போகுதுல்ல, அந்த கம்பியில் வந்து அந்த பறவைகள் உட்காந்துருக்கும்ல அடுத்தடுத்து, அப்படி உட்காரக்கூடிய 2 பறவைகள் போலத்தான் சுசியும் செந்தில்குமாரியும் அவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க. எப்போவும் பார்த்தா 2 பேரும் சேர்ந்தே தான் எங்கேயும் போவாங்க, சுற்றிக்கிட்டும் இருப்பாங்க. அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மைதானத்தில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு 2 பேரும் தோளோட தோளை அப்படி உரசிக்கிட்டு அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி அந்த தோல் விலக அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடியவங்க. தினசரியும் இந்த விஷயம் அவங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சுசிக்கு நினைவுக்கு வருது. ஸோ அந்த நினைவிலேருந்து அவள் விடுபடுறா. அப்படி விடுபடும்போது அவர்கிட்ட இருந்து இயல்பாக ஒரு சத்தம் கேட்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில விஷயங்களை நாம் உள்ளுக்குள்ளே ஓட்டி பார்க்கும்போது அந்த நினைவிலிருந்து மீண்டு வரும்போது ஒரு இயல்பான ஒரு சத்தம் அப்படி தான் இருக்கும். அதை வந்து நரசிம் எழுதுறாரு. இப்படி வந்து அவள் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவகிட்ட இருந்து அப்படின்னு ஒரு பிச் அப்படிங்கிற அந்த சத்தம் வந்து அனிச்சியாக கேட்குது. அப்படி அந்த சத்தம் கேட்ட உடனே அவள் குழந்தைய பார்க்குறா. இந்த சத்தத்தால் குழந்தை எந்திரிச்சிருக்குமா அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அந்த சத்தம் வந்து அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணல. அது லேசாக அந்த குழந்தை வந்து கொஞ்சம் முகத்தை அப்படி சுருக்கி இப்படி 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 இந்த சத்தம் கேட்ட உடனே லேசாக அதுக்கு அன்ஈஸியாக இருக்குது. அந்த பிச்சுங்கிற அந்த சத்தத்தை விட அவளுடைய அந்த மூச்சு காற்று, அந்த உஷ்ண காற்று அந்த குழந்தையை தொட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த குழந்தையோட முகம் வந்து ஒரு சின்ன நொடி அப்படி சுருங்கி அதுக்கப்புறம் அது இயல்பாயிருது. அப்போ டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இப்போ இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை முகத்தை சுருக்கிக்கிட்டு அப்புறம் நார்மல் ஆகிட்டு அது வாட்டி தூங்கிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது வந்து சுசிக்கு சிரிப்பு வருது. ஒரு தாய் தான், ஆனாலும் கூட சில விளையாட்டுத்தனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பை கொடுத்துட்டோம், அது தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இவளுடைய ஒரு கோவமே. குழந்தை என்னடா தூங்கிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு. ஏன்னா இவ தனிமையில் இருக்கிறா, இவளுக்கு இவ கூட பேச யாரும் இல்லை, அந்த குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது. அந்த தூக்கத்தை லேசாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து இவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த மூச்சுக்காற்று பற்று அந்த குழந்தையினுடைய முகம் லேசாக அப்படி சுருங்கி அது நார்மல் ஆகுதுல்ல, அதை பார்க்கும்போது வந்து இவளே சிரிச்சுக்கிறா. அப்படி சிரிக்கும்போது வந்து அந்த குழந்தைய அள்ளி எடுத்து அதோட மூக்கை கடிச்சிடணும், இல்லைன்னா கன்னத்தை கடிச்சிடணும் அப்படின்னு தோணுது. இப்படியும் நேரங்கட்ட நேரத்தில் உறங்குமா இந்த குழந்தை அப்படின்னு வந்து அவளுக்கு தோணுது. ஒருவேளை கூட அம்மாவோ அத்தையோ கூட இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது குழந்தைய பற்றி அவங்களுக்கு தெரியும் இல்லை. ஆனால் இப்படி யாருமே இல்லாமல் குழந்தையோட முன்னால் அவள் உட்காந்துருக்கிறத வந்து பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இப்போ வந்து அடிக்கடி இந்த தனிமையை வந்து அவள் உணர்ந்து கொண்டு இருக்கிறாள். அவள் வந்து வீட்டில் எப்படி வளர்ந்தவன்னா, அவங்க வீட்டில் வந்து 4-5 பேர், எப்போவும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். அப்படி நடமாட்டம் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த வீட்டில் அந்த நடுக்கூடத்தில் அவள் உட்காந்துருப்பாள். அவளை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தவளை இந்த இயற்கை வந்து தனிமையில் தள்ளி தன்னோட பழியை தீர்த்துக்குச்சு, அதாவது அந்த கணக்கை நேர் செஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நரசிம் அதை எழுதுகிறாரு. யாருமே இல்லாமல் குழந்தையின் முன்னால் அமர்ந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அடிக்கடி இந்த தனிமையை அவள் உணர்கிறாள். வீட்டில் அத்தனை கூட்டத்திற்கு நடுவே இருந்தவள், வளர்ந்தவள். அப்போது கூட்டமெனில் இப்போது தனிமை எனும் கணக்கை காலம் அவளிடம் நேர் செய்து கொண்டிருந்தது அப்படின்னு எழுதுகிறார் நரசிம். அப்படி ஒரு மக்கள் சூழ, உறவுகள் சூழ வாழ்ந்த ஒருத்தி இப்போது தனிமையில் இருப்பதை வந்து அவள் உணர்றா. அந்த தனிமை அவளுக்கு வேதனையாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த காய்கறிக்காரர் வந்து அவரோட சத்தம் வருது. அந்த சைக்கிளில் காய்கறி விற்றுட்டு வரவர் வந்து அம்மா காய் அப்படின்னு வந்து அவரோட சவுண்டு கேட்கு. அவரோட சவுண்டை வச்சு வந்து அவள் கண்டுபிடிக்கிறா, தெருவோட கடைசியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, வீட்டு பக்கத்தில் வருவார் அப்படின்னு. நேரமே போக மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவளை அந்த காய்கறிக்காரருடைய குரல் வந்து என்ன அதுக்குள்ளேயும் 1 மணி ஆயிடுச்சா அப்படின்னு அவளுக்கு தோண வைக்குது. ஏன்னா 1 மணிக்கு அந்த காய்கறிக்காரர் வருவது வழக்கம். நேரமே போகலன்னு நினச்சோம், அதுக்குள்ளே இப்படி ஓடிடுச்சே அப்படின்னு. செந்தில்குமார் எப்போ வருவா, அவள் எப்போனாலும் வருவா அப்படின்னு ஒரு எண்ணம் மறுபடியும் வருது. செந்தில்குமாரியை நினச்ச மாத்திரத்தில் அவளுக்கு ஒரு புன்னகை, அதாவது அந்த பழசை நினப்போம் இல்லையா, அவ்வளோ அந்யோன்யமாக பழகின 2 தோழிகள் 2 பேருமே வந்து
அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு நினைவுக்கு வந்திருக்கணும். அதனால அவ ஒரு சிரிப்பு சிரிக்கிறா அப்படின்னு நரசிம் வந்து எழுதுறாரு. அப்படி சிரிக்கும்போது வந்து சுசிக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பறவை போல் அப்படிங்கிற ஒரு சொல் அது நினைவுக்கு வருது. பறவை போல் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து அவளுக்கு நினைவுக்கு வருது. பறவை போல் அப்படிங்கிற அந்த சொல் அவளுக்குள் நிறைய கேள்விகளை வந்து இப்போ எழுப்ப ஆரம்பிக்குது. ஏன் மகிழ்ச்சிக்கும், மகிழ்ச்சியில திளைத்து இருப்பதுக்கும் மனுஷங்க ஏன் பறவைகளை எடுத்துக்காட்டா சொல்றாங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து அவள தொரத்துது. இவங்க கிட்ட வந்து எந்த பறவை சொல்லுச்சு, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு? ஏன் பறவைகளுக்கு துக்கமே இருக்காதா? பறவைகள் வந்து வானத்தில் வட்டமிட்டு பறப்பதெல்லாம் மகிழ்ச்சியின் பாடலை பாடுவதற்குத்தானா? யார் வந்து உங்ககிட்ட அதை சொன்னா? அப்படின்னு கேள்வி மேல கேள்வி. ஒரு பறவையை வந்து நீங்களா எப்படி அப்படி நினைச்சுக்கிறீங்க? அது சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஏன் இப்படிலாம் தோணுதுன்னா, சுசியோட மனநிலை அப்படி இருக்குது. அப்படிதானே? அவள் ஒரு பறவை போல் இப்ப இருப்பதாக அவ ஃபீல் பண்றா. தான் ஒரு பறவை தான் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. அதனால தான் அவ இப்படி சொல்றா. பறவை வந்து எப்பயும் சந்தோஷமா தான் இருக்குது. வானத்துல வட்டமிட்டு அவ்வளோ அழகா மகிழ்ச்சியா பறக்குது. மகிழ்ச்சியில் திளைப்பதற்கு ஏன் பறவையை நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்கள்? அப்படின்னு அதுலயும் வந்து அ எப்போதும் பறவைகள் அழுவதில்லை அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு. எப்போதும் பறவைகள் அழுவதில்லை அப்படிங்கிற மாரி வரும். அந்த பாடல் வரி எவ்வளவு அபத்தமானது அப்படின்னு அவளுக்கு கோபம் வருது. ஏனோ ஒரு துக்கித்த பறவையை கண்டறிந்து இந்த உலகத்திற்கு அதனுடைய துக்கத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியம் வருது. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவ்வளோ சோகத்துல இருக்கிற ஒரு பறவையை தேடி கண்டுபிடிச்சு இந்த மனுஷங்க கிட்ட அறிமுகப்படுத்தணும். பாருங்க இந்த பறவை எவ்வளவு துக்கமா இருக்குது அப்படின்னு. அப்போதேனும் இந்த உலகம் ஒரு பறவையைப் போல் வாழ வேண்டும் என்ற வாக்கியத்தை விட்டொழிக்காதா அப்படின்னு அவளுக்கு ஆத்திரம் வருது. குனிஞ்சு பார்த்தவ ஆள்காட்டி விரலால் குழந்தையினுடைய மூக்கில் மறுபடியும் கை வச்சு பார்க்குறா. குழந்தை லேசாக அசைஞ்சு கொடுக்குது. அப்படி அசைஞ்சு கொடுத்தோன்னே டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி டக்குன்னு கையை பின்னால் இழுத்துக்கிறா. செந்தில்குமாரி வர்றதுக்குள்ளே இந்த ரூமையாவது அவள் இருக்கிற அந்த அறையையாவது சுத்தம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறா. சுத்தம் பண்ணிடலாம்னு நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக தலையை அப்படி சுற்றி திருப்பி பார்க்குறா. என்னென்ன எங்கெங்கே குப்பைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. குழந்தை வந்து இரவிலும் காலையிலும் அந்த மலம் கழித்த துணிகள் இருக்குல்ல அது கொஞ்சம் கிடக்குது. இவன் நேற்று கெட்டியிருந்த உடுப்புகள் உடைகள் அதெல்லாம் துவைக்க போடணும். இதெல்லாம் ஆமாம் அதை எடுத்து துவைக்க போடணும், இதை துவைக்க போடணும் அப்படின்னு பார்க்குறா. காலையில் சாப்பிட்ட தட்டில் வந்து கையை கழுவிட்டு அப்படி கொஞ்சம் அப்படி நகர்ந்து அழுத குழந்தையை எடுத்து பால் கொடுத்தா. இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அழுதுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டிலேயே கையை கழுவிட்டு குழந்தையை தூக்கி பால் கொடுத்தா. அப்புறம் வந்து அந்த அந்த கழுவாத தட்டு அப்படியே இருக்குது. அதை பார்க்குறா. அப்படியே வந்துட்டு அந்த தட்டை எடுத்து கழுவணும் அப்படின்னு பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு சரி இதெல்லாம் பண்ணிக்கலாம், நேரம் இருக்குது இன்னும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அவளுக்கு. ஒரு சோம்பேறித்தனம் வருது. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குழந்தைக்கு பக்கத்தில் இவ படுக்கிறா. இப்போ வந்து குழந்தைக்கு பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே ஏதோ ஒரு ஞாபகம் வருது. அப்படி சுவத்தை பார்த்தா சுவத்தில் வந்து சந்திரனோட புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கு. சந்திரன் யாருன்னு சொல்லிடுறேன். இப்போ சொன்னால் கிளைமேக்ஸ் உடஞ்சிரும், போகும்போது சொல்கிறேன். சந்திரனுடைய புகைப்படம் சுவத்தில் மாட்டப்பட்டிருக்கு. அதை வந்து படுத்துக்கிட்டே வந்து இவளும் பார்க்குறா. அந்த புகைப்படத்தை பார்த்த உடனேயும் இவளுக்கு இவ பேசின ஒரு வசனம் வந்து நினைவுக்கு வருது. திருமணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஏற்பாடு இருக்குல்ல, கல்யாணம்ங்கிற ஏற்பாடு அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், அசிங்கம். ஆண் பெண் இருவரும் ஒன்றாக ஒட்டு துணி இல்லாமல் படுக்க குடும்பமே ஏற்பாடு செய்யக்கூடிய வினோதம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இவளோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் செந்தில்குமாரி கிட்ட இவ அப்படி ஒரு டயலாக சொல்லியிருக்கிறா. எதுக்கோ கல்யாணத்தை பற்றின பேச்சு வரும்போது செந்தில்குமாரி கிட்ட இவ அப்படி சொன்னது, கல்யாணம்லாம் வந்து ஒரு கேவலமான ஏற்பாடு, அது என்னது, ஒரு ஆணும் பொண்ணும் ஒட்டு துணி இல்லாமல் படுக்க அந்த குடும்பமே ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. இந்த விஷயத்த இந்த வார்த்தையை அவளுடைய அப்பா கிட்ட நேரில் சொல்லுவா அப்படின்னு சுசி நினச்சதே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட அவள் இதை சொல்லிட்டா. கல்யாணங்கிறது என்ன, அதுதான் ஒரு கேவலமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆணும் பொண்ணும் ஒட்டு துணி இல்லாமல் ஒன்றா படுக்க அந்த பெற்றவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கல்யாணம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நேருக்கு நேராக சொல்லிட்டா. அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு இவளை அடிச்சிருக்கணும். இவங்க அத்தைக்கு வந்து இன்னும் காது கேட்காது. அது ஏன்னா அவங்க அப்பா கிட்ட வாங்கின அடி.
அந்த மாதிரி இவளுக்கும் காது கேட்காம போயிருந்திருக்கணும். ஆனா நல்ல வேளை அவங்க அப்பா வந்து அடிக்கல. இவ இப்படி சொன்ன உடனேயுமே வந்து மறுநாள் ஸ்கூலுக்கு போனவ செந்தில்குமார்கிட்ட போய் சொல்லிடுறா. நம்ம கருத்தை நாம என்ன நினைக்கிறோமோ அதை தெளிவா நம்ம சொல்லிடணும். அவ்வளவுதான். அதுதான் அப்படிதான் இருக்கணும். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேனே, உங்ககிட்ட சொன்னதை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். கல்யாணம்னா என்ன கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா வந்து என்னை பார்த்தாரு. எங்க அம்மாவை ஒரு முறைச்சு பார்த்துட்டு அவர் வாட்டி போயிட்டாரு அப்படின்னும் செந்தில்குமாரிக்கு அதை நம்ப முடியல. எங்க வா பாப்போம் அப்படின்னு கன்னத்தை ரெண்டு பக்கமும் கன்னத்தை அப்படியே கையை வச்சு இப்படி பார்க்குறா. ஆமா அடிக்கடி வாங்கலையே, நீ முதுகுல தான் அடி விழுந்திருக்கா, எங்க முதுக காமி அப்படின்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறா. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கலை. இந்த இடத்துல வந்துட்டு நரசிம் ஒரு விஷயம் எழுதுறாரு. இதை தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்கோ எத்திசையோ நோக்கி பறந்து கொண்டிருக்கும் ஒரு பறவை சட்டென கீழ் நோக்கி தாழ்ந்து இறங்கி நீர்நிலையில் நங்கூரமிட்டு அந்த தண்ணீரை பருகிவிட்டு மேலேறி தன் திசையை நோக்கி போவது போல் இருந்தது அவளுடைய அந்த செயல். இது என்ன செயல் அப்படின்னா, கல்யாணத்தை பற்றி இவ்வளோ பேசினால, கேவலமான ஏற்பாடுன்னு சொன்னால சுசி ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட, அதே அப்பா வந்து இவர் தாம்மா மாப்பிள்ள அப்படின்னு சந்திரனுடைய புகைப்படத்தை காட்டும்போது இவ ஒன்றுமே சொல்லலை, இவ எதுவுமே சொல்லலை, கல்யாணம்லாம் வேணாம் அப்படி சொல்லவே இல்லை. ஸோ அந்த இடத்த தான் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் எழுதுறாரு. அதாவது ஒரு பறவை இருக்குது, அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது ஒரு இலக்கு நோக்கி போகுது. அப்படி போகும்போது வந்து கீழே வந்து குளத்தில் தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரை பார்த்தோன்னே அப்படி இறங்குது, லேண்ட் ஆகுது, தண்ணீரை குடிக்குது, குடிச்சிட்டு மறுபடியும் அந்த குளத்துக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பறந்து போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவளுடைய கருத்து. அவள் கல்யாணத்தை பற்றி அப்படி தான் சொல்லியிருந்தா. ஆனால் இப்போ வந்து அவள் பெருசாக அதுக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் காட்டலை. அவங்க அப்பா ஃபோட்டோ காமிச்சோன்னே ஓகே அப்படின்னோடனையும் நரசிம் இதை எழுதுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இது. எங்கேயோ பறக்கக்கூடிய பறவை அப்படி கீழே இறங்கி தண்ணீர் குடிச்சிட்டு அப்படி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து இவ செந்தில்குமார்கிட்ட போய் சொன்னா. அதாவது சந்திரனுடைய ஃபோட்டோவை இவங்க அப்பா காமிச்சார்ல, அதை போய் மறுநாள் சொல்கிறா. எனக்கு என்னவோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயும் எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுடி அப்படின்னு போய் சொல்கிறா. அப்படி சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் அது வந்து செந்தில்குமார்கிட்ட எப்படி சொன்ன உடனேயுமே வந்து அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அதிகாலை மரத்திலிருந்து அத்தனை பறவைகளும் ஒரு சேர எழுந்து கிளர்ந்து பறந்து போவது போல் தென்பட்டது இருவருக்கும். ரெண்டு பேரும் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. காலை நேரத்தில் அது அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். அப்படியே ஒன்றோல வருங்க, உட்காருங்க, கீச்சு பூச்சின்னு கத்தும், அப்படி ஒன்றோல எழுந்திரிச்சு போயிடும்ல. அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து அவள் அன்னைக்கு தான் செந்தில்குமாரியை கடைசி அவள் மீட் பண்ணது. அதுக்கு பிறகு செந்தில்குமாரியை மீட் பண்ணலை. அப்படி மீட் பண்ணும்போது வந்து செந்தில்குமாரி திருமணம் முடிஞ்சு அவளுக்கு கர்ப்பமாக இருந்தா, அவள் கர்ப்பமாக இருந்தா. அவகிட்ட வந்து இப்படி சொல்கிறா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடி, இப்படிலாம் இருக்குது அப்படிங்கும்போது வந்து செந்தில்குமாரி கர்ப்பமாக இருக்கிற அந்த வயித்தை வந்து இவ தடவி கொடுக்குறா. யார்? நம்ம சுசி வந்து தடவி கொடுக்குறா அந்த வயித்தை, கர்ப்பமாக இருக்கக்கூடிய மேடிற்ற அந்த வயிற்றை. அப்போ சொல்கிறா, உனக்கும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அவள் சொல்கிறா. உனக்கும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறா. அதுதான் கடைசியாக அவளை பார்த்தது. அதுக்கு பிறகு அவளை மீட் பண்ணவே இல்லை. நரசிம் ரொம்ப அற்புதமான ஒரு வரியில் எழுதுறாரு. ரெண்டு பேரும் அதுக்கு பிறகு சந்திக்க முடியல. அதுதான் கடைசி சந்திப்பு. அந்த கல்யாண விஷயத்தை சொல்லும்போது செந்தில்குமாரி கர்ப்பமாக இருக்கிற அந்த மேடிற்ற வயிற்றை இவள் தடவி கொடுத்தது. அதற்கு பிறகு வந்து வானத்திற்கு கீழே அவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அப்படின்னு எழுதுறாரு. இவளுடைய கல்யாணத்துக்கு கூட செந்தில்குமாரி வரலை. ஏன்னா இவ திருமணத்தின் போது அவள் வந்து கர்ப்பமாக இருந்தா, அதனால் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கர்ப்பம் இல்லை, அவளுக்கு டெலிவரி ஆகியிருந்தது. செந்தில்குமாரிக்கு வந்து சுசியனுடைய திருமணத்தின் போது அவளுக்கு டெலிவரி ஆகியிருந்தது. அதனால் நீ போகக்கூடாது, தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ கல்யாணத்துக்கு கூட அவள் வரலை. இரண்டாவது அதுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணி சுசி அழுதா, வந்திருக்கணும் அந்த தோழி, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. இரண்டாவது முறையாக சுசி பெரும் குரல் எடுத்து அழுது அரற்றிய வைபவத்திற்கு செந்தில்குமாரி வரக்கூடாது என சடங்கும் சம்பிரதாயமும் சொல்லிவிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வரல, அந்த கல்யாணத்துக்கு வரல. ரெண்டாவது தடவை வந்து சுசி வந்து பெரும் குரல் எடுத்து கதறி அழுத அந்த சம்பவத்திற்கு இவளை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தின் போது இவ பிரசவமாயிருந்தா தீட்டுன்னு செந்தில்குமாரியை போகக்கூடாதுன்னு சொன்னவங்க, இப்போ வந்து உனக்கு குழந்தை பிறந்திருக்குது, துக்க வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. சந்திரனை இழந்த அந்த நாளில் சுசி அழுத அழுகையை, அந்த கோலத்தை பார்க்க முடியாமல் போனது செந்தில்குமாரிக்கு. ஸோ சந்திரன் இறந்து போயிட்டான். யார்? சுசியோட கணவன் சந்திரன் இறந்து போயிட்டான். அந்த மரணத்திற்கு கூட போக முடியல. அவள் எப்படி கதறி அழுதுருப்பா, அவள் என்ன கோலத்தில் இருக்கிறா, அதை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு
செந்தில்குமாரிக்கு ஃபீல் இருந்தது. இதை எப்படின்னா வந்து ஒரு காட்சியிலிருந்து இன்னொரு காட்சிக்கு தாவும் பொழுது இடைவெளி விடும் பெரும் மூச்சிற்கான கணங்கள் கூட சுசிக்கு வாய்க்கவில்லை. அதாவது எப்படின்னா கல்யாணத்துக்கு வரலையே தன்னுடைய தோழி அப்படின்னு ஃபீல் பண்ணா, அதுக்கப்புறம் தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டான் அதுக்கும் அவன் வரலையே அப்படின்னு இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் இடையில ஒரு மூச்சு விடக்கூட சுசிக்கு வந்து நேரம் கிடைக்கல. அந்த கண்ணீருக்கும் இந்த கண்ணீருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவி போய் அமரும் பறவையை நிப்பாட்டி மரம் மாறியதற்கான காரணத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டால், அதே கிளை, அதே பசுமை, அதே கனி, கொஞ்ச நேரத்திற்குள் ஏன் வட்டமடித்து கொண்டு போய் எதிர்மரத்தில் அமர்கிறது பறவை? இறக்கை இருக்கும் ஒரே காரணத்தில் தானா அப்படின்னு இந்த ஃபீல் இப்போ இவளுக்கு இப்படி வருது. ஏன் இந்த பறவை வந்து இதே மரம் இதே பழம் தானே எதிர்த்த மரத்துலேயும் இருக்க போது, அப்புறம் ஏன் இந்த மரத்துலேயே சாப்பிட வேண்டியதானே, இதை விட்டுட்டு ஏன் சல்லுன்னு பறந்து அங்கே போய் உட்காருது அப்படின்னு. இது வந்து மன ஓட்டம். இந்த மனசு வந்து நினச்சி பார்க்குதில்ல. செந்தில்குமாரினுடைய வருகை, அவள் வந்து இவளுடைய கல்யாணத்துக்கு வராதது, இவளுடைய கணவன் சந்திரன் இறந்து போனதுக்கு அவள் வராதது, இப்படி வந்து அந்த தனிமையில் இவளுடைய மனசு வந்து ஒரு ஜிக்ஸாக் விளையாட்டை விளையாடுது. இதை நினைக்கி அதை நினைக்கி அதை வந்து ஒரு பறவையோடு இவ வந்து ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி நரசிம்மரம் அற்புதமாக அதை எழுதியிருக்கிறாரு. குழந்தை வந்து லேசாக சினுங்குது. இவ பக்கத்தில் படுத்தானே இருக்கா, அப்படியே தட்டி கொடுக்குறா. தன்னால் இவ்வளவு மென்மையாக குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நாள் கூட சுசி நினச்சி பார்த்ததே இல்லை. இவ்வளோ மென்மையாக ஒரு குழந்தைய வந்து தட்டி கொடுத்து நாம் தூங்க வைப்போம் அப்படின்னு வந்து குழந்தைய வந்து அப்படி தடவி கொடுத்துக்கிட்டே பக்கத்தில் படுத்துருக்கிறா. ஒரு நாள் சுசியோட தம்பி வந்து ஒரு பறவையை கொண்டு வந்து இவருடைய கையில் கொடுக்குறான். அது வந்து பஞ்சுப்பொதி மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அது ஒரு புறாவாக இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அது வந்து பஞ்சுப்பொதி மாதிரி இருந்தது. உள்ளங்கையை விரித்து அந்த பறவையை வந்து அவளுடைய 2 கைகள்லேயும் வாங்கி அப்படி அப்படி வாங்கும்போது பொசுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பொசுக்குன்னு. ஏன்னா அது இறந்து போன ஒரு பறவை. அது அது வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அப்படி தானே, இறந்து போனது வெயிட்டாக இருக்கும். வேறு அதில் என்ன இருக்கும், வேறு அந்த உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இருக்காதுல்ல. அதனால தான் அதை கையில் வாங்கும்போது அவளுக்கு பொசுக்கு அப்படின்னு ஒரு உணர்வு எழுந்தது. இப்படி உயிருள்ள பறவையை இப்படி கையில் வைத்து பார்ப்பது கடினம் என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய தம்பி அன்றைக்கு ஓடினான். அது வந்து அவளுக்கு நினைவுக்கு வருது. இந்த குழந்தையை அவரடி கொடுக்கும்போது ஏனோ அந்த பறவை அந்த இறந்து போனது, ஏன்னா இந்த இந்த உடல் இந்த ஸ்பரிசம் குழந்தை அதை வருடி கொடுக்கும்போது இறந்து போன அந்த பறவையினுடைய உடல் அந்த ஸ்பரிசமும் இவளுக்கு வந்து நினைவுக்கு வருது. அந்த சமயத்தில் தன்னுடைய குழந்தையை வருடி கொடுப்பது வந்து ஒரு உயிருள்ள பறவையை உள்ளங்கையால் தொட்டு தடவக்கூடிய உணர்வை அவளுக்குள் கொண்டு வருது. அப்படி அப்படி தடவிட்டு தன்னுடைய குழந்தைய உள்ளங்கையால் அந்த கையை வந்து அப்படி முகர்ந்து பார்க்குறா. முகர்ந்து பார்த்தா அந்த அந்த பால் வாசம் அடிக்கும்ல குழந்தையோடைய உடம்புல, தாய்ப்பால். அப்படி ஒரு பாலோடு ஒரு அழுக்கு கலந்த ஒரு கலவையான வாடை அவளுடைய கைகளில் அப்பிக்கொண்டிருந்தது. தூங்கியது போதும் என்பது போல குழந்தையினுடைய கன்னத்தை லேசாக அப்படியே வருடி கொடுக்குறாங்க. போதும் எந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆனால் குழந்தை வந்து அசைவற்று உறங்கி கொண்டிருந்தது. இப்போ காய் விற்பவருடைய குரல் இன்னும் ரொம்ப க்ளோஸாக கேட்டுச்சு. அவர் தெருவில் கடைசியில் இருந்தவர் பக்கத்தில் வந்துட்டார். காய் அப்படின்ட்டு வந்து பக்கத்தில் வர்றாரு. சரி, அவர் கத்திட்டு வரட்டும், அவருடைய அந்த கத்தலிலாவது இந்த குழந்தை கண்முழிக்கட்டுமே அப்படின்னு வந்து இவ வந்து நினைக்கிறா. அப்படியாவது இந்த குழந்தை எந்திக்குதான்னு பார்க்கணும். எழுந்த உடனே பால் கொடுத்துட்டு கொஞ்சம் விளையாட விட்டுட்டு குளிக்க வைக்கணும். குளிப்பாட்டும் போதே வந்து எப்படி செந்தில்குமாரி வந்துட மாட்டாளா அப்படின்னு அதையும் நினச்சிக்கிறா. காய்கறிக்காரனுடைய சத்தம் வந்து ரொம்ப க்ளோஸாக கேட்குது. அதுவும் நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு இவளும் குழந்தைக்கு பக்கத்துலேயே வந்து படுத்துருக்கிறா. அப்படியே காலை அப்படியே கொஞ்சம் மடக்கி அப்படியே அப்படி இப்படி நீட்டணும் போல் இருக்குது ஒரு ஃபீல். ஒரே மாதிரி பொசிஷனில் படுத்தா கொஞ்சம் இப்படி படுத்தா கொஞ்சம் சுகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அப்படி வந்து காலை அவள் நீட்டும் போது அவளுடைய காலடியில் ஒரு செம்பு இருக்குது, தண்ணீர் செம்பு. தண்ணி குடிச்சிட்டு அதை வச்சுட்டா. அது அப்படியே இருந்திருக்கு, இவ கவனிக்கலை. இப்படி எதேச்சியாக தூங்கும்போது அந்த காலை நீட்டும் போது அந்த செம்பில் போய் இவ கால் பட்டுறது. அப்படி கால் பட்டோடனே அந்த செம்பு ரொட்ரேட் ஆகுது. இவ மிதிச்சிட்டால, மிதிச்சோடனே அந்த செம்பு கிரு அப்படி ஆடும் இல்லையா. அது தண்ணீர் இருந்ததுன்னா லேசாக ஆடி அப்படி கொட்டியிருக்கும் தண்ணி. தண்ணி இல்லாத வெற்று செம்பு அப்படிங்கிறதுனால இவ போய் மிதிச்ச உடனே அது ஒரு ரொட்டேட் ஆகுது, சவுண்டு கிருன்னு சுற்றுது. அப்படியே வந்துட்டு அந்த செம்பை வந்து அப்படி பார்க்குறா. அப்படி 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 இப்போ அப்படி எந்திரிச்சு அந்த சுற்றிக்கிட்டு இருந்த செம்பை கைட்டு அப்படி வந்து பிடிச்சி நிப்பாட்டிக்கிறா. அப்படி நிப்பாட்டிட்டு அந்த செம்பை எடுத்து தலைக்கு வச்சுக்கிறா, தலைவாணி மாதிரி. தலைக்கு வந்து அந்த செம்பை அப்படி தலைவாணி மாதிரி அப்படி வச்சுக்கிறா. அது ஒரு சுகமாக தான் இருக்குது. அப்படி அந்த செம்பை வைக்கும்போது தான் வெள்ளையம்மா கிழவியினுடைய முகம் அந்த செம்புலேருந்து அப்படியே எழுந்து வர்ற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு. தலைக்கு வச்சிருக்கிற செம்புலேருந்து
வெள்ளையம்மா கிழவியுடைய முகம். ஏன்னா வெள்ளையம்மா கிழவி வந்து செம்பை பற்றி சொல்லும்போது, அந்த செம்பு தான் என்னுடைய மானத்தையே காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறா ஒரு தடவை. செம்பு எப்படா மானத்தை காப்பாற்றும் அப்படின்னா வந்துட்டு, வெள்ளையம்மா கிழவிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு தாத்தா, இவளோட தாத்தா தான் வெள்ளையம்மா கிழவிய கணவர். தாத்தா வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாரு. ரொம்ப கம்மியான வயசு, ஒரு 14 வயசு 15 வயசு 16 வயசு இருக்கும் வெள்ளையம்மா பாட்டிக்கு. ஸோ அவளுக்கு என்ன தெரியும், அந்த வயசில் வந்து தன்னுடைய கணவன் இறந்து போயிடுறான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அவள் உட்காந்துருந்தாளா கூட்டத்தில் வந்துட்டு. ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கணவர் இறந்து போயிட்டாரு. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி கூட்டத்தில் வெள்ளையம்மா கிளவி உட்காந்துருந்தாலாம். அப்படி உட்காந்துருக்கும்போது வெள்ளையம்மா கிளவியுடைய பாட்டி, வெள்ளையம்மா கிழவியோட பாட்டி வந்து பிரம்ம பிடிச்சு உட்காந்துருக்கிற வெள்ளையம்மாவை ஏதேதோ பரிசோதனை செஞ்சு பார்க்குறாளாம். அப்படி கையை பிடிக்கிறது, அந்த நாடி துடிப்பை பார்க்குறது, இதை வச்சுலாம் கண்டுபிடிப்பாங்கல்ல. ஸோ அப்படிலாம் வந்து அந்த வெள்ளையம்மா கிழவியுடைய பாட்டி அவளை சோதித்து பார்த்து, அந்த கிழவி என்ன பண்ணிச்சான், கணவன் வந்து விபத்தில் இறந்து கிடக்கிறான், அவனுடைய பிணம், இவ பிரம்ம பிடிச்சு போய் இருக்கிறா. அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே போன பாட்டி ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து அந்த செம்பில் வந்து 3 பூவை போடுது. 3 பூ வரிசையாக, 1 பூ 2வது பூ 3வது பூ போட்டு அந்த கூட்டத்தில் அந்த செம்பை அப்படி வைக்குது. அதான் செம்பு நீர் பூ. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இறந்து போயிட்டான் இவளுடைய கணவன், இப்போ இவ 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறா. நாளைக்கு வந்து இவளோட குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு இந்த சமூகம் எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் அப்படி ஒரு காரியத்தை பண்ணாலாம். செம்பில் தண்ணீர் 3 பூவை வந்து வச்ச உடனேயும் அந்த கூட்டம் அதை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிடலாம். பாவி பய, இப்படி சின்ன வயசில் அவளை, அதுவும் அந்த பிள்ளை 3 மாதமாக வேற இருக்கே, கணவன் இறந்து போயிட்டானே அப்படின்னு அந்த பரிதாபம் அதிகமாகி அந்த 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 கண்ணீர் ஓசை அதிகமாகும்ல, அப்படி இருந்துச்சான். ஸோ அதை தான் வந்து என்னன்னா, மேபி அப்படி அந்த பாட்டி வந்து செம்பில் தண்ணீர் வச்சு பூ போடலை அப்படின்னா இந்த சமூகம் என்ன நினைக்கும், புருஷன் தான் செத்து போயிட்டானே இவ எப்படி மாசமானா அப்படிங்கிற கேள்வி வரலாம் இல்லையா. அதனால தான் வெள்ளையம்மா கிழவி வந்து இந்த செம்பை வந்து என் மானம் காத்த செம்பு அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த செம்பை இவ வந்து தலையில் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறா. இது வந்து அவளுக்கு அந்த நினைவு வருது. தலைக்கு வச்சிருந்த அந்த செம்பை வந்து இந்த நினைவுகள்லாம் வந்த பிறகு அதை லேசாக எடுத்து அந்த செம்பை வச்சு அந்த குழந்தைய ஒரு இடிக்கிறா, தூங்குற குழந்தைய. அது இடித்த உடனே அந்த குழந்தை வந்து அப்படி சுணுங்குது, அப்படி சுணங்கி அப்படியே வந்து அது மறுபடியும் சரியாக அப்படி படுத்துக்கிட்டுது. இவ சிரிக்கிறா, மறுபடியும் லேசாக செம்பை வச்சு இடிக்கிறா, அது சினுங்குது, அப்புறம் வந்து அது சரியாகிக்கிடுது. இதை வந்து ஒரு விளையாட்டு மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கு பிறகு வந்துட்டு அப்படியே காலை கொஞ்சம் அசைச்சு முறுக்கி கொஞ்சம் அப்படி எழுந்து குழந்தையோட முகத்தை மறுபடியும் அப்படி உத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் படுத்துக்கிறா. அது ரொம்ப சுகமாக இருந்தது. இப்படி தூங்குறது வந்து ஃபேன் வந்து தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேனை பார்க்குறா. அந்த ஃபேனை பார்த்தோன்னே இவளுக்கு இன்னொரு பழசு நினைவுக்கு வருது. ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் இருந்த ஃபேனில் வந்து ஒரு குருவி வந்து உட்காந்துருந்தது. அந்த குருவி உட்காந்துருக்கு, யாரும் சுவிட்சை போட்டால் ஃபேன் சுற்றுனா அந்த குருவி பறந்துடும், இல்லைன்னா இறந்து போயிடுமே அப்படிங்கிறதுக்காக சுவிட்சு போர்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்துருக்கிறா. இவங்க அப்பா சாப்பிட வந்தவர் என்னடா வேர்க்குதே அப்படின்னு பார்த்துட்டு அவர் போய் சுவிட்சை போட போகிறாரு. அதிலிருந்து அந்த குருவி பறந்து போயிட்டு அவங்க அப்பா மேலே இவளுக்கு பயங்கர கோவம் வந்து திட்டுறா அப்பாவை, அந்த குருவியை போய் ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து அவளுக்கு நினைவுக்கு வருது. அப்படியே அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே உறக்கம் வந்து அவளை தழுவ துவங்குது. அப்போ வந்து அவள் ஃபீல் பண்ணுறா, செந்தில்குமார் இன்றைக்கி வராமல் நாளைக்கு வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அசத்துது, தூக்கம் வந்து அப்படியே சொக்குது, அப்படியே அந்த அரக்கண்ணில் முழிப்போம் இல்லையா, அப்படி மாதிரி இருக்குது. சரி தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவளோட கைகளை எடுத்து வயிற்றினுடைய மேலே வச்சு, நம்ம படுக்கும்போது இப்படி வைப்போம் இல்லையா 2 கையும், அந்த மாதிரி வயிற்றுக்கு மேலே வச்சு, அது ஒரு ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குது, அது அந்த அழுத்தம் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படி அப்படி தூங்க முயற்சிக்கும் போது குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிருது. கதையை வந்து நரசிம் இப்படி முடிச்சிடுறாரு. இந்த செம்பு அதை பற்றி நான் படிச்சிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி வந்து கணவன் இறந்து போகிற சமயத்தில் அந்த மனைவி கர்ப்பமாக இருந்தால் எத்தனை மாதம் கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறத அறிவிக்க அந்த செம்பில் வந்து அந்த எண்ணிக்கை எத்தனை மாதமோ அத்தனை பூவை போட்டு வைப்பாங்களாம். ஏன்னா தெரியணும் சொசைட்டிக்கு. ஏன்னா நம்ம ஊர் எப்படிலாம் பேசும் தெரியுமில்ல, இல்லாத கதை பொல்லாத கதையெல்லாம் பேசிடும்ல. ஸோ அது இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நான் அந்த கதையை படித்து முடித்த பிறகு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம சுசியும் கூட அப்படி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. சந்திரன் வந்து இறந்து போயிட்டான்,
ஒருவேளை சந்திரன் ஆ, அவன் இறந்து போகும்போது சுசியும் கூட ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கர்ப்பமாக இருந்திருக்கலாம். அந்த குழந்தைய பார்க்காம அவன் போய் சேர்ந்துட்டான். ஸோ இது கூட அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம் இல்லையா? அப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் வந்து அவள் ஒரு திணிக்கப்பட்ட தனிமையில் இருக்கிறா. அவ கூட யாரும் இல்லை. கணவன் சமீபத்தில் இறந்து போயிருக்கலாம், அப்படி தானே? ஒரு திணிக்கப்பட்ட தனிமையில் இருக்கிறா. அவளுக்கு இவ்வளவு நினைவுகளும் வந்துட்டு போகுது. தனிமையில் இருந்தாலும் கூட அவளை வந்து இயங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த குழந்தை இருக்குது. ரொம்பவும் அவள் ஃபீல் பண்ண விடாமல் அவளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த குழந்தை இருக்குது. அதுதான் அவள் அப்படி தூங்கலாம்னு நினைக்கும் போது இது எந்திரிச்சிருது. இது எந்திரிச்சிருச்சுன்னா மறுபடியும் அவளும் எந்திக்கணும்ல. அப்புறம் அந்த குழந்தைய பார்க்கணும், பால் கொடுக்கணும், இப்படியே போகும் இல்லையா? இது அந்த ரிலே அதை வந்து இந்த கதையில் அப்படியே முடிக்கிறாரு. நன்றி.